கண்டில செக் பண்ணிடுறான். இந்த நேரத்தில் மாணிக்கம் என்கிற வர்கீஸ் மாணிக்கம் பற்றி கமிட்டி சார்பாக பேச கடமைப்பட்டிருக்கிறோம். வர்கீஸ் மாணிக்கம் சிங்கத்தமிழ் அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர். சிறந்த இடதுகை மட்டை வீச்சாளராகவும் இடதுகை வேகப்பந்து வீச்சாளராகவும் இருந்தவர். அன்றைய காலங்களில் சிங்கத்தமிழன் அணி பல போட்டிகளில் வெற்றி பெற ஈர்ப்புடன் பங்கெடுத்து கொண்டவர். அனைவரின் மீதும் உரிமையுடனும் அன்புடனும் பழகுபவர். சிங்கத்தமிழன் அணி கடந்து வந்த பயணத்தில் அண்ணன் வர்கீஸ் மாணிக்கம் சிங்கத்தமிழன் அணியின் மீது உண்மையான உணர்வாளராகவும் கிரிக்கெட் விளையாட்டில் ஈடு இணை இல்லாத பற்று கொண்டவராகவும் உள்ளார். 2022ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். இவ்வுலகை விட்டு பிரிந்தாலும் எங்கள் சிங்கத்தமிழன் அணியின் உள்ளங்களில் என்றும் மாறாத சுவடுகள் உண்டு. சிங்கத்தமிழன் அணியின் சார்பாக சக கிரிக்கெட் வீரர் என்ற முறையில் அவருக்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தும்படி அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் எங்களுக்கு அனைத்து வருடமும் போட்டி நடத்த உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்த திருநாவுக்கரசு முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் MCOM அவருக்காகவும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, நன்றி. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட விக்கெட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. விக்கெட் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் விக்கெட்டு, ஆனால் கொஞ்சம் லாங்காக வச்சுருக்காங்க. இந்த ரெண்டு பேட்டிங் ஹண்டு, அந்த ரெண்டு தான் பவுலிங் ஹண்டு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இங்கே ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இருக்கும், மொதல் மேட்ச்சில் இருக்கும். ஸோ மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா LKCC vs ஃபார்மவுட் பாய்ஸ் பிளார். ஸோ இங்கே பிளார் வந்து பேட்டிங், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தினேஷ், பவுலர் வெட்டு விஜய். ஃபஸ்ட் பாலே ஆஃப் ஸ்டம்ப்ஸில் ஏந்தி விட்டுருக்காரு. சான்ஸ் பாரு, ஃபில்டர் மேலே வச்சுருக்காங்க ஒரு ஃபில்டரை. ஸோ ஈஸியாக 2 ஓடி எடுத்திருக்காங்க. மொதல் பாலே 2 கேன் 1 ஸ்விட்சிட்டு திரும்பினாரா. இங்கே டாட்டா பதிவு பண்ணியிருக்காருங்க, மொதல் டாட்டா இறங்கி போனாராண்ணா, எடுத்துகிட்டு வந்து கோல்லே போட்டிருக்காரு மிடில் ஸ்டம்ப்ஸில். இங்கே மொதல் விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க பிளார். தினேஷ் ஆட்டமிழந்து வெளியே. எடுத்த நியூ பேட்ஸ்மேன் ராஜா 1 டவுனில் இழுத்து போட்டிருக்காரு. ஸோ நான் இங்கே வயசில் ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க. பேட்ஸ்மேன் தான் அனார்துரை இப்போ ஸ்ட்ரீக்கில். ஸ்டம்ஸில் அடிட்டு 1 பவுன்ஸில் எடுத்தீங்க. ஸோ அதை 2ஆக மாற்றிட்டாங்க. 2 1 அகைன் லோ டாஸ் பால். என்ன மாதிரி மிட் விக்கெட் ஆடினாரு, ஃபீல்டர் மேலே வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள் ஒரு ஓவர் ஃபஸ்ட்டு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 6 ரன்னுக்கு ஆடிருக்காங்க பிளார். அதற்கான இழந்த விக்கெட் இங்கே 1. செகண்ட் ஓவர் 2வது ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை பாலாக வந்திருக்காருங்க. அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து 4 ஓவர் கொண்ட மேட்ச். 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நல்ல கேரி கீப்பர் டாஸ் பால் டேரக்ட் மிஸ் ஆகிருக்குங்க. செகண்ட் பால் சுவிட்சிட்டு திரும்பினாரு. அண்ணாங்க விக்கெட் சிறப்பாக பட்லேயே மட்டும் வந்திருக்கு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. சதீஷ் ஸ்ட்ரீக்கில் ஏன் டாஸ் பால் ஃபில்டர் மேலே வச்சே போட்டிருக்காங்க வெட்டு விஜய். ஒரு சிங்கிள் லாஸ்ட் 2 லிவானி ஆக்கர் உள்ளே தட்டி விட்டு ஒரு சிங்கிள் ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால்
அகைன் லோ டேஸ் பாலுங்க. ஆனால் எடுத்துகிட்டு வந்து தூர்லேயே போட்டிருக்காரு ஸ்டெம்பில். ஸோ இந்த விக்கெட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காருங்க பாலா. 2 ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 8 ரன் ஆடி இருக்காங்க பிளார். அதற்கான இழந்த விக்கெட் இங்கே 3. பவுலர் ஆனந்த் ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் டிப் இருந்திருக்கு விக்கெட்டுங்க. சிறப்பான பந்து. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அவருக்கான ஓவர் இங்கே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனந்த். ராஜா ஆட்டம் இருந்து வெளியே. பேட்ஸ்மேன் சைக்கிள் செகண்ட் பால். ஒன் பால் சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் பிரேம் ஸ்ட்ரீக்கில். சேகர் காலுக்குள்ளே போயிருக்கு. சைடு டு சைடில் ஆடிட்டு மோகன் வந்தார் பாலுக்கு. ஒரு சிங்கிள் தான் கிடச்சிருக்கு. ஸோ மறைச்சு சுத்தலுக்கு தான் போனார். ஆனால் கீப்பர் கையில் டாட்டுங்க. எதுவும் எடுக்க ஒன் பால் ஐடி ரீபால். டிஸ்டன்ஸ் மேலே வந்திருக்கு டாட். சிறப்பான மட்டை வீச்சு. எத்தனை ஓட்டங்கள்? லாங் ஆல் ஆடிட்டு சிங்கிள் கிடச்சிருக்கு. 3 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸ்கோர் 12 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. அதுக்கான இழந்த விக்கெட் இங்கே 4. 4 விக்கெட். ஃபைனல் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். சிறப்பான மட்டை வீச்சு. சான்ஸ் ஃபார் ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர் கையிலே போயிருக்கு. இங்கே விக்கெட் வந்திருக்குங்க. இங்கே அடுத்த நியூ பேட்ஸ்மேனா ரோஹித் உள்ள வந்திருக்காரு. யங்ஸ்டர் லெஃப்டி. அதுக்காக சிறந்த ஒரு மட்டை வீச்சாளர். நோ பால். நோ பால் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீட் பால். ஒரு இலவச பந்து. இப்போ கையில் தட்டிட்டு வந்துச்சு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்படிங்க ரன்னிங்கில் பார்ப்போம் எடுத்துறதுக்குள்ளே. நீங்கள் சிங்கிளோடய ஸ்டேஜ் சொல்லிட்டாங்க. ஒரு ரன் வந்திருக்கு. தேர்ட் ஒன். உள்ள எடுத்துகிட்டு வந்து லாங் ஆல் ஆடி இருக்காரு. நல்லா ஸ்டாப். இங்கே நல்லா த்ரோங்க. ஸோ ஒரு ரன் ஒரு விக்கெட். அகைன் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் ஒரு விக்கெட். இங்கே போன பால் விக்கெட்டுங்க. டிப் கேட்ச். ஸோ இந்த விக்கெட்டோட இங்கே ஆல் அவுட் ஆகியிருக்காங்க பிளார் ஃபார்மட் பாய்ஸ். ஸோ இங்கே செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. ஸோ இங்கே 4 ஓவருக்கு ஸ்கோர் 15 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க பிளார். 16 டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே ஒரு லோ ஸ்கோர் மேட்ச்னே சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்டில். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மோகன் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. நான் ஸ்ட்ரைக்கில் வடிவேல். ஸோ பவுலிங் இல்லை ஃபஸ்ட்டு ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி சதீஷ் வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு ஒன். ஃபஸ்ட்டு பாலே லோ டாஸ் பால் லெக் ஸ்டம்ப்ஸ் சிறப்பான மட்டை வீச்சு. எத்தனை ஓட்டங்கள்? 4. 1 பவுன்ஸ் 4. ஸோ சந்திச்ச முதல் பால் இங்கே ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காரு. நகர். மோகன் பேட்லேருந்து வந்திருக்கு. இந்த டோர்னமெண்ட்லுமே முதல் 4. இந்த மேட்ச்லுமே முதல் 4. ஸோ சுவிட்ச் எடுத்து திரும்பினாரா நான் காலுக்குள்ளே வந்து பால்லையும் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காருங்க. ஸோ ஃபஸ்ட் பால் 4 அடிக்க விட்டுருந்தாலும் அடுத்த பால் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ மோகன் ஆட்டம் இருந்து வெளியே. மோகனோட பிரதர் உள்ள வந்திருக்காரு. செகண்ட் ஒன். சரி தேர்ட் ஒன். விக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ பால்லையும் பட்டிருக்குங்க. உடம்புலையும் பட்டு. ஸோ பேக் டு பேக் இங்கே விக்கெட்டு. அடுத்து செகண்ட் ஒன். ஒன் பால் வைடு ரீபால். ஃபார் ரன்னே ஓடல டாட். இன்னே தட்டி விட்டு வைடு ரீபால். பாலை வர விட்டு கட் பண்ணாரு. ஆனால் ஃபீல்டர்கிட்டே போச்சு. ரன்னே ஓடலை. இங்கே டாட்டுங்க. இங்கே நல்ல கேரி சான்ஸ் பாருங்க. லெக் பை கொடுத்துருக்காங்க. டாட்டுங்க. ஆனால் இங்கே நல்ல கீப். ஸோ இந்த டாட்டோட ஃபஸ்ட் ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காங்க சதீஷ். ஒரு ஓவர் ஃபஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 7 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க எல்கேசிசி. ஸோ 2 விக்கெட் லூஸ் பண்ணி. சரி ஸ்கோர் 6. பவுலர் பிரேம் செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன். ஓவராக தூக்கி போட்டார். ஆனால் இங்கே டாட்டுங்க. செகண்ட் ஒன். ஸோ வெயிட் பண்ணி ஆடினார். ஆனால் இங்கே ஃபைனல் லெக்கில் போயிருக்குங்க. ஸோ இந்த ஏரியா ரொம்ப கிட்ட. ஸோ 1 பவுன்ஸ் 4 வந்திருக்கு. ஸோ சந்திச்சு 2வது பால் இங்கே முதல் நாளாக பதிவு பண்ணிட்டார் வடிவேல். இந்த மேட்ச்சில் 2வது நாள். 4 ஓட்டங்கள். தேர்ட் ஒன். கைக்குள்ளே போயிருச்சு குயிக்கா. ஸோ ரிவர்ஸ் திரும்பினார். ஆனால் இதுவும் 4 நினைக்கிறேன். எஸ். ஸோ பேக் டு பேக் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு வடிவேல். ரிமைனிங்கில் பாலுக்கு 2 தேவை. நெக்ஸ்ட் ஒன். கேப்லேயே போயிருக்கு. வர விட்டு ஆடினாருங்க ஆஸ்டம்ஸில். சான்ஸ் ஃபார் இதுவும் பவுண்டரி நினைக்கிறேன். எஸ். ஸோ இந்த நாளோட இங்கே ஹார்ட்ரிக்னால பதிவு பண்ணியிருக்காரு வடிவேல். ஸோ அவங்க டீமே வின்னிங் மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ மேட்ச் ஆன் பை எல்கேசிசி. நல்லா பிள்ளைங்க இங்கே 2 டீமே. நடந்து முடிந்தா சிறந்த ஒரு மட்டை வீச்சு பிளார் அணியின்